அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் வைத்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கிறவனா இருக்கிறேன் என்றால் நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இப்ப நீங்க அநேகர் ஆசீர்வதிப்பீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ நிறைய பேர் ஆசீர்வதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நிறைய பேருக்கு உதவி செய்யணுன்ற ஆசை எல்லாருக்கும். அப்போ என்னன்னா, நான் ஆசீர்வாதமா இருந்தாதான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும் இல்லைங்களா? அப்ப ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 1 பேதுரு 3:8-9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும், இது பாருங்களேன், தீமைக்கு தீமையையும் தாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தீமைக்கு தீமை செய்யாத. அப்ப அவன் என்ன பண்றான் பாரு அப்படின்னு அந்த ரிவெஞ்சே நமக்கு எப்படி என்ன அப்படி சொல்லலாம். நிறைய பேர் எப்படி என்ன அப்படி சொல்ல போச்சு, இவர் எப்படி என்ன எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றோம் பாருங்க. நான் ப்ரூவ் பண்ணியே தீர்வேன், நான் அப்படி செய்யவே இல்லை, நான் நல்லதா இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வசனம் சொல்லுது தீமைக்கு தீமை செய்யாது. அப்ப இது எதுக்கு இப்படி சொல்றதுன்னா, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. நமக்கு ஒரு அறிவு அவசியமா இருக்குது. என்ன அறிவு அப்படின்னா, நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். அவன் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த அறிவு நமக்கு அவசியம். அப்ப நான் ஆசீர்வாதமா இருந்தா அநேகர் ஆசீர்வதிப்பேன் இல்லைங்களா? அப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன அறிவு எனக்கு முக்கியமா இருக்கு? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். ஆமென். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அந்த அறிவோடு இருங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, எனக்கு நீ தீமை செஞ்சியா, நான் உன்னை ப்ளஸ் பண்றேன். எனக்கு தீமை செஞ்சியா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என்னை அடிச்சியா, நான் உன்னை ப்ளஸ் பண்றேன். நீ என்னை ஹர்ட் பண்ணியானா உன்னை ப்ளஸ் பண்றேன். அப்படி இருப்போம் பாருங்க. அப்படி நம்ம இருக்கிறப்ப இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இயேசுவின் அன்பு எப்பேற்பட்ட பாவியை ரட்சிக்க வைக்கிறது இல்லையா? இயேசுவின் அன்பு அம்மையை தொட்டுருச்சுல. அப்ப நான் சொல்றேன், நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். பிரதர், அவன் செஞ்ச தப்புக்கு அன்னைக்கு அப்படி ஓடு போக்கு கிடையவே கிடையாது பாருங்க. இயேசு நம்மளை மன்னித்து இருக்கிறாருன்னா அவங்களையும் நம்ம மன்னித்து ஆக வேண்டும். நம்மளையே அவர் மன்னிச்சுட்டாரு பாருங்க. அப்போ இவன் எப்படி இவ்வளோ செய்யலாம்? அதெல்லாம் கொண்டு போகாதீங்க. ஆண்டவர் இடத்துல கிருபை பெற்று உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை மன்னிங்க. கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அவரை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ற அறிவோடு இருங்கள். நீங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்கள். அநேகரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எனவே இந்த அறிவோடு நாம் வாழ பழகுவோம். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். இந்த அழைப்பை பெற்ற நான் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நான் அநேகரை ஆசீர்வதிக்கலாம். ஆமென். இப்ப ஸ்போக்கன் பிளெஸ்ஸிங்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நீ எனக்கு தப்பு செஞ்சுட்டேன், பரவாயில்ல, நான் உன்னை பிளஸ் பண்றேன். அது ஒன்று. இன்னொன்று, நான் உன்னை பிளஸ் பண்றேன்ப்பா, நீ கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருக்கும், நீ நல்லா இருப்ப. அந்த பிளெஸ்ஸிங் ஸ்போக்கன் பிளெஸ்ஸிங். அதுக்கப்புறம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது. ஒருத்தவங்களுக்கு வண்டி தேவைப்படுது, நம்ம போய் வண்டி வாங்கி கொடுக்கறது. பாருங்க, இந்த ஊழியத்தில் உங்களுடைய சப்போர்ட்னால நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷமும் ஒரு வில்லேஜ் பாஸ்டருக்கு பைக் கொடுக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் போன வருஷம் நம்ம ஒரு பாஸ்டருக்கு செஞ்சப்போ அவங்க மனைவி அழுதுகிட்டே சொன்னாங்க, பிரதர் 25 வருஷத்துக்கு மேலே ஊழியத்தில் இருந்துட்டோம், ஒரு நாள் கூட புதுசாக ஒன்றுமே வாங்கினதில்லை, எல்லாமே அவங்கெல்லாம் யூஸ் பண்ணி பழசாக போனதான் கொடுப்பாங்க. நான் முதல் முறை கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய வாகனத்தை கொடுத்தார். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, நைட்டெல்லாம் என் பையனும் தூங்கலை, நாங்களும் தூங்கலை. இது கனவா அப்படி நினச்சிட்டு இருந்தோம்னா, அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென்.
கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். அதோ உங்களுக்கு தேவையான அறிவு. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். அது இருந்தால் போதும், நீங்கள் அநேகரை ஆசீர்வதிப்பீங்க. வாயினாலும் ஆசீர்வதிப்பீங்க, செயலினாலும் ஆசீர்வதிப்பீங்க. தீமைக்கு தீமை வேண்டாம், உதாசனத்துக்கு உதாசனம் வேண்டாம், ரிவெஞ்ச் வேண்டாம், ரியாக்ட் வேண்டாம். நம்ம பிளஸ் பண்ணுவோம், மனதார பிளஸ் பண்ணுவோம். மனதார பிளஸ் பண்ணி நம்ம பிளெஸிங் அனுபவித்துக் கொள்வோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம், தேவனை வெளிப்படுத்துவோம். அநேகரை ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.